என்னாச்சு பாப்பா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? யாரு உன்னை அவமானப்படுத்தினா? இங்க பாருப்பா, நான் அம்மா விட்டுட்டு அம்மாலாம் வேண்டாம் நீ மட்டும் போதும்னு சொல்லி தானே இங்க வந்திருக்கேன். உன்னைய பாக்குறவங்க என்னைய நல்லா பாத்துக்கணுமா இல்லையா? பெருசா சித்தி சித்திங்கட பாக்குறதே பாக்கற ஒரு நல்ல சித்தியா பார்க்க மாட்டியா? உனக்கு புடிச்சா போதுமா? எனக்கு புடிச்சிருக்கணும்ல, என்னையும் பார்க்கணும்லப்பா. என்னைய கண்டுக்கவே மாட்டேங்கடா தெரியுமா? பசிக்கிட்டு ரொம்ப இட்லி குடுன்னு கேட்டா கல்லு கட்டியாட்ட வேணும்னே சுட்டி சட்னில வெறும் புளிய கடிச்சு ஊத்தி குத்திட்டா தெரியுமா? சரி சாப்பிட்டு பாப்போமே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு அட்ஜஸ்ட் பண்ண வரம்ச்சா என்னைய பார்த்து குரங்கு மூஞ்சி. ஏன்டி குரங்கி இங்க இருக்க? உங்க வீட்டுக்கு போக வேண்டியதானே? உங்க அப்பனை தான் பார்க்க முடியும், உன்னையமா பார்க்க முடியும்னு கேட்கக்கூடாது தெரியுமா? சுபா, சுபா எங்கடி இருக்க? வெளியே வாடி. என்னடி நடக்குது? என்ன நடக்குது? என் பிள்ளைய நீ பாத்துக்க மாட்டேங்கிற, அவளுக்கு ஒழுங்கா சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிற. அதுவும் இல்லாம அவளுக்கு புளிப்பா சட்னி அரைச்சி கொடுத்துருக்க. என் பிள்ளைக்கு கல்லு கட்டியாட்டம் இட்லி சுட்டு கொடுத்துருக்க. அவ உன்கிட்ட என்ன கேட்டுட்டா? அன்பையும் பாசத்தையும் தானே எதிர்பார்க்கறா. நீ என்னன்னா இப்படி அராஜகம் பண்ணிருக்க? என்னங்க நீங்க என்ன லூசா? அவ பின்னாடி உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அவ வேணும்னே போட்டு கொடுக்கறா. நீங்க என்னன்னா என்ன பார்த்து இப்படி கேக்குறீங்க? இப்போ நான் வேணா இந்த வீட்டை விட்டே போயிடும்பா. நான் எங்கேயோ அனாத ஆசிரமத்துல போய் வளர்ந்துக்கிறேன். அங்க என்னன்னா அம்மா உன் அப்பா போயிட்டாங்க, நீ ஒண்ணு இங்க எடுக்க வேண்டாம், இனிமே உங்க ரெண்டு பேரையும் ஹாஸ்டல்ல சேர்த்துறேன்னு சொல்லுது. எனக்கு அப்பா இருந்தும் என்ன கவனிச்சுக்க மாட்டேங்கடா, அம்மா இருந்தும் என் மேல வெடுப்ப காட்டுறாங்க. அம்மா நல்லா தான் கவனிச்சுக்கிட்டாங்க, எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. நீ ஒழுங்கா இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? நான் அனாத மாதிரி எங்கேயாவது அனாத ஆசிரமத்துல போய் சேர்த்துக்கிறேன். நான் வரப்பா, என்னால உனக்கு தொந்தரவு வேண்டாம். இங்க பாருமா, உன் அப்ப நான் உசுரோட தான் இருக்கேன். உன்னை யாரும் எங்கேயும் விரட்ட முடியாது. நான் சம்பாதிக்கிறேன். நான் விருப்பப்பட்டு இவளை கட்டிக்கணும்னா அவ உன்னையும் பார்த்துதான் ஆகணும். நீ சும்மா இரு, நான் பேசிக்கிறேன். என்ன சுபா, என்ன பேசுற? ஏற்கனவே எனக்கு குழந்தை இருக்கிறது தெரிஞ்சுதானே என்ன கட்டிக்கிறேன்னு சொன்ன. இப்போ என் குழந்தைய வேண்டான்னு நினைக்கிறியா? என் குழந்தைய விரோதமா பாக்குறியா? இங்க பாரு, முதல்ல என் குழந்தைய பாத்துக்கோ, அப்புறம் நாம கல்யாணம் பண்ணிக்கணுமா வேண்டாமான்னு நான் முடிவு பண்றேன். ஏங்க இவ டைப்பா நடிக்கிறா. நீங்க என்னன்னா என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் குட்டி சாத்தான்னு அவளை ஏசினது உண்மைதான். ஆனா அவ பண்ணதெல்லாம் என்ன விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நான் இட்லியை கொடுத்துருக்கேன், தூக்கி எறிகிறா, சாப்பிட மாட்டேங்கிறா. எங்க அப்பாவை பாத்துக்கணும்னா முதல்ல என்ன ஒழுங்கா கவனிச்சுக்கோ. திமிரு பிடிச்சவளே, பெருசா எங்க அம்மா வாயிடலாம் நினைக்கிறியான்னு கேக்குறா. இம்புட்டோண்டு சின்ன குட்டி என்னை பார்த்து அப்படி கேட்டா எனக்கு கோவம் வருமா வராதா? ஏமா இப்படி எல்லாம் பேசுறியா? இப்போ உனக்கு என் மேல நம்பிக்கை வராதுன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. உனக்கு என்ன விட அவங்க தானே படிச்சு ஆயிட்டாங்க. நான் போறேன்பா. ஏன்பா என்ன நீ பாடுற? நான் போய் அனாத ஆசிரமத்திலே நான் அனாத, எனக்கு அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்லைன்னு சொல்லி சேர்ந்துக்கிடம் போதுமா? ஏன்பா என்ன கண்டா உனக்கு பிடிக்க மாட்டேங்க அப்படித்தானே? இனிமே உன்னை நான் தொந்தரவே பண்ண மாட்டேன். இனி பார்க்கவே வேண்டாம்பா. நான் வரம்பா. செல்லம், அப்படி எல்லாம் பேசக்கூடாது. இங்க பாரு, அப்பா உசுரோடு தானே இருக்கேன், நீ இங்க தான் இருக்கணும். உனக்காக மட்டும் நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறேன். எனக்கு இப்ப சாப்பாடே வேண்டாம், நான் போய் தூங்க போறேன். இங்க பாரு சுபா, யாரு சொல்றது உண்மையோ எனக்கு தெரியல. ஆனா அவ ஏன் பொண்ணு, என்ன நம்பிதான் இங்க வந்திருக்கா. அவ இங்கதான் இருப்பா. அவளை பாத்துக்க வேண்டியது உன் கடமை. அவ என்ன கேட்கிறாளோ அதை செஞ்சு கொடு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். அடியே குட்டி சாத்தான், என்னம்மா நாடகம் போடுற? ஏய், உனக்கு அவார்டே கொடுக்கலாண்டி. இத்தனோண்டு இருந்துகிட்டு என்னை எப்படி எல்லாம் பழி வாங்குற? அவர் என்ன அசிங்கமா பேசும்படியா பண்ணிட்டியே. நீ எல்லாம் என்ன வளர்ப்போ தெரியல. இங்க பாடு, மரியாதையா சொல்றேன் கேட்டுக்கோ. என்னை பத்தி உனக்கு சரியா தெரியல. நான் குட்டி சாத்தானா? நான் பெரிய சாத்தான், குட்டி சாத்தானா கிடையாது. எவ்வளவு திமிரு இருந்தா எங்க அம்மாவை அழ வச்சிருப்பேன். எங்க அப்பாவை நீ கட்டிக்கணுமா? முதல்ல ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. நீ சிங்கிளா இருந்தா சந்தோஷமா இருப்ப. ஆனா எங்க அப்பாவை கட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, நான் படுத்துற பாட்டுல நீ துண்டை காணும் துணியை காணும்னு ஓடுவ. அதுக்கு ரெடியா இரு. எப்படி என்ன விரட்டலானே முதல்ல யோசி. நான் உன்னை எப்படி விரட்டலானே யோசிக்கவே மாட்டேன். ஆனா நான் அடிக்கிற அடியில நீ எப்படி ஓடுறன்னு மட்டும் பாரு. வரட்டா? அடி பாவி, இத்தனோண்டு இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுது? எல்லாத்துக்கும் காரணம் அந்த டாக்டர் தானே. அவளை நாக்கப்படுங்கிற மாதிரி கேக்குறேன். அவளால முடியாதுன்னு மவளை இங்க அனுப்பி என்ன சித்திரவதை பண்ண சொல்லியிருக்காளா? எப்படிமா இருக்க? ஏமா நல்லா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மா, நல்லா தான் இருக்கேன். உன்னை அங்கே போகாதுன்னு சொன்னேன்ல, அந்த சுபா உன்னை ஏதாவது பண்ணிட போறா. பார்த்துக்கிறாளா உன்னை நல்லா? ஏமோ அந்த சுபா என்னைய ஏதாவது பண்றதா? நான் அவளை துண்டை காணும் துணி காணும்னு ஓட விட்டுவேன் தெரியுமா? என்னை கண்டாலே அல்லாடி போய் நிற்கிறா தெரியுமா? காலையில் அப்பாவுக்கும் அவளுக்கும் ஒரே சண்டை இழுத்து விட்டு நான் தான் வேடிக்கை பட்டுட்டே இருந்தேன் தெரியுமா? அதானே, உன்னை யாராவது ஏதாவது பண்ண முடியுமா? நீ ஊரை வித்துட்டு நான் இல்லைன்றிவியே. நீதான் அந்த சுபாக்கு
சரியான ஆளு. ஆமா சித்தி, என்னைய கண்ட உடனே அந்த சுபா நடுங்க தெரியுமா? அப்பா கிட்ட உம்முன்னு மூஞ்ச வச்சுட்டு அப்படியே நான் வேணும்னா அனாத ஆசிரமத்துக்கு போறேன், நீங்க யாரும் என்னைய பார்க்க மாட்டீங்க, அம்மாவும் உங்க அப்பாவே போயிட்டாங்க, நான் உங்களை வச்சு பார்க்கணுமான்னு கேக்குறாங்க, நீயும் பார்க்க மாட்டேன் அம்மாவும் பார்க்க மாட்டாங்க, நான் போறேன்னு சொன்னேன் தெரியுமா? உடனே அப்பாவுக்கு ஒரே ஃபீலிங் ஆயிட்டு. அடிப்பாவி, ஏண்டி அப்படியெல்லாம் சொன்னேன்? அப்படி சொன்னா தானே அப்பா சீக்கிரமா உன்னை தேடி வரும். இங்க படமா அந்த சுபா கல்லு கட்டியாட்டா இட்லி குத்தா, அவ புளிச்ச சட்னியை குத்தா, அவ என்னை பார்த்து குட்டி சாட்டான்னு சொன்னா, அப்படி இப்படின்னு கம்ப்ளைண்ட் சொல்லிட்டே இருந்தேன் தெரியுமா? அப்பா ஓட்ட சொல்லிவிட்ட, நீ ஒழுங்கா முதல்ல என் மவளை பாத்துக்கோ, அப்புறமா நம்ம கல்யாணத்தை பத்தி நான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு தெரியுமா? அப்படி போடு. இத முதல்ல பண்ணியிருந்திருக்கலாம். ஏண்டி அவ உனக்கு பிடிச்ச சட்னியை கொடுத்தா? இட்லி நல்லா இல்லையா? அதெல்லாம் நல்லாதாம்மா இருந்துச்சு, வேணும் தான் அப்படி சொன்னேன் தெரியுமா? இதெல்லாம் ரொம்ப ஓவர், அப்படியெல்லாம் பண்ணலாமா? நல்லதானே சாப்பாடு பண்ணி கொடுத்துருக்கா, பின்ன ஏன் அவளை இப்படியெல்லாம் சொல்ற? இவோ உனக்கு கூட இல்லையாமா? அப்பெல்லாம் சொன்னாடா சீக்கிரமா சண்டை நின்று அப்பா உங்ககிட்ட வந்து சேடும். சும்மா இருமா, இந்த ஐடியாவை கொடுத்ததே சித்தி தான் தெரியுமா? அடிப்பாவி, ஏண்டி என்ன போட்டு கொடுத்த? நீ எதையாவது போட்டு கொடுத்து உங்க அம்மா என்கிட்ட மல்லுக்கு நிக்க போறா. அப்போ அவ உன்னை பார்த்து குட்டி சாத்தான்னு சொல்லியிருக்கா, அப்படித்தானே? ஆமாமா, குட்டி சாத்தா நீ இங்க இருந்து போனாதான் நிம்மதி, அப்படி இப்படின்னு சொன்னா தெரியுமா? அதான் அப்பா கிட்ட போட்டு குடிச்சிட்டேன். அப்பாக்கு உடனே வந்துச்சு பாடு கோபம். முதல்ல என் பொண்ணு கிட்ட நல்லா நடந்துக்கோ, அப்புறமா கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு தெரியுமா? அப்புறம் அவ என்னைய பார்த்து பொருடி உன்னை எப்படி துரத்துறேன் பாருண்ணா, நான் சொல்லிவிட்டேனே, என்னைய நீ துரத்துறியா உன்னைய நான் துரத்துறானான்னு பாப்போம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அடேங்கப்பா, என்ன உரிச்சு வச்சிருக்க. நீ எல்லாம் எப்படிதான் இந்த அக்காக்கு மவளா பிறந்தியோ தெரியல. அப்பா வீட்டுக்கு வரணுமா வேண்டாமா? சொல்லு, வரணுமா வேண்டாமா? வரணும். அப்போ இப்படிதான் நடந்துக்கணும். சித்தி சடியாதான் சொல்லியிருக்கா தெரியுமா? நீ வாயை மூடிட்டு கம்முன்னு இரு, ஒழுங்கா போயிட்டு இருக்குதே, கெடுத்துறாத. அப்படியா? அப்பன் சரி, நீ அப்ப அங்கேயே இரு, அப்பதான் எனக்கும் பிடியா இருக்கு. இங்க இருந்தா என்னைய ஊழமுக்கான்னு சொல்லுவேன். நீயும் கூட்டிட்டு போயிருக்கணும், உன்னை விட்டுட்டு போனது தப்பா போச்சு. வேண்டாம் தெரியுமா, நான் வந்தனா பாவப்படுவேன், நீனா சவுடாலா பேசுவ, உனக்கு தான் அது சடி. இம்மு, உன் கையால எனக்கு சோறு ஊட்டி விட்டுறியா? வா, ஊட்டி விடுறேன். உங்க அப்பா அம்மாவை ஏதாவது கேட்டாரா? கேட்டாராடி? போமா, நீ தான் அப்பாவை நினைச்சிட்டே எடுக்க. ஆனா அப்பா ஒண்ணுமே கேட்கல தெரியுமா? ஆனா அவ தான் எப்போ பார்த்தாலும் அப்பா கிட்ட குசு குசுன்னு என்னமோ சொல்லி குடிச்சிட்டே எடுக்கடா தெரியுமா? கூடிய சீக்கிரம் எப்படியாவது அப்பாவை உன்னை தேடி வர வைக்கிறேன் சரியா? நீ கவலைப்படாதம்மா. நீ அதை மட்டும் செய். போறப்ப சித்திய வந்து பார்த்துட்டு போ, உனக்கு புது புது ஐடியாவா கொடுக்கறேன். சரி சித்தி, நீ கூட்ட ஐடியா தான் சூப்பரா வேலை செய்து தெரியுமா? ஏடி அவ உன்னை அடிச்சு கிடிச்சு போடுறாம அதேபடி அச்சுவாளா பட அப்பா அங்க என்னத்துக்கு இருக்கு, சும்மா இடுமா. அதெல்லாம் அடிக்க மாட்டா, கோவத்துல கத்திக்கிட்டு கிடப்பா. அவ நேரா வாங்கிட்டுனா வந்து கத்துவா தெரியுமா? அவ வந்து கத்துனானா நீ நல்லா குத்து விடு. யாரு? உங்க அம்மா கொடுத்து விடுவா. கொடுத்துற போறா. ஏமா அவளுக்கு நீ பயப்படுறியா? சொல்லுமா, பயப்படுறியா? அவளுக்கு நான் எதுக்கிட்டே பயப்படணும்? நான் யாருக்கும் பயப்படலாம் இல்லை. போனா போகுது, அவர் தானே திரும்பி அவளை கூட்டி கொண்டு வச்சிருக்காரு, அதனாலதான் எதுவும் சொல்லாம இருக்கேன். சரிம்மா, கவலைப்படணுமா, கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும் தெரியுமா? நான் எடுக்கலாம், நீ எதுக்கு கவலைப்படுற? ஆமா, அண்ணன் எங்க போனா? ஆளே காணும். நான் போய் வடிவை பார்த்துட்டு வரேன், நீ எனக்கு சோறு பசஞ்சு வை சரியா? சரி டி.